அவைக்கு வர தலைக்கு கம்பன் வழியில் அறக்கிறங்கிருந்த என்னும் வார்த்தை தொடங்காடி தனுமாடி கொத்த காரணம் பல தர்க்கங்களின் தீர்மானமாக கேட்டார். ஒத்தாரும் வியத்தாரும் தாழ்ந்தார் ஒரு பெண்கள் படிக்கிற வேண்டும் என்று ஆண்டில படிக்கிறேன் அரண்மனையை போதித்தவர் அருள்பிரகாச உள்ளனர். அதே போல காலம் என்ற மாநிலம் காற்றுகளை ஊழியிடும் சாகாது கங்கணவன் பாட்டு அவன் தலைமுறைக்கே விரிவக்க சீட்டு கல்லிருக்கும் பூனலினா புல்லரிப்பான் என்று சொல்லி பல்லவன கிராவணி நம்பு அது பாடங்கள் கம்பராபாலத்தை கம்மட்டி காப்பழிக்கிறார். தடையில் நாயக தோற்றத்திலே கிடத்த தோமொரு மாத்த என்றும் அடைந்த வரியிலே ஓசை பெற்று உயர் பார்க்கடன்று ஒரு பூசை கக்கு ஆசை கட்சி அறையலுற்று காசியிலும் சத்து ராவன் துறையரோ ஆக ஒரு மாபெரும் சமுத்திரத்தை ஒரு சிறிய தாய் கூட்டை நாவாவது போல இந்த மாபெரும் சமுத்திரமான தம்பராபுரத்தை என் அறநெறியில் கையாக நிறுத்தேன். தவறினே அன்றே ஆதியிலேயே அறநெறியை பண்ணி எடுத்து காட்டியிருப்பார் கவி சக்கரவர்த்தி தம்மனவும். சீதையின் ஸ்ரீராமன் தோழனுக்கும் போவை திரைநடன சொல்லி என்னை போட்டால் மதுக்கரத்தில் அள்ளி பக்தாய் கவிதைகளை துக்கத்த சத்தானத கொண்டு கீழே இன்னும் வித்தாளென்ற பாடை சொன்ன அதே கண்ணதாசன் தான் ஜனநாயகம் கை சற்றே திருத்தி சமுக்கை எடுப்போம் தரித்திரம் நீக்கும் என்றார். காரணம் அஞ்சு கிருத்தி இன்று வரை அரக்கையின் பண்ணாது பட்டு நம் நாடே உறவு தங்கள் யுத்தத்தை பார்ப்பொருப்பிடிக்கிறார். துன்ப உலகையில் நன்றோ சுகம் உள்ளது அது வந்து பின் கொழுது இடைப்பட்டம் திரி உள்சி கூட்டேன் முன்புல குறிக்குழு திரிந்த இனி நாம் ஒரு ஐவர்கள் விடலாம் துகோகத்து பயவரானே நிற்கும் பின் குற்ற சொல்றான் வருவரானே எம்முடையத்தின் மக்கள் காதலுக்கு கிட்டணும் அங்கே வெவ்வேறு குழந்தையை சேர்ந்த முகனையும் சுக்ரீவனையும் வீரனையும் தனது சகோதரருக்காக பாவித்து அரண்மனையின் கீழே சமதத்துவத்தை ராமமேச்சி கங்கன் எழுத காரணம் அவை வெறும் கதாநாயகர்கள் மட்டுமல்ல கட்டி கடையாத்திரி கட்டி காத்தவர்கள். அரண்மனையிலே ராமனை ஏற்றும் பின்பற்றியவர் லட்சுமணத்தின்றி நாம் யாவரும் வருகிறோம். ஆனால் அதே அரண்மனையில் ராம சப்தகத்தை ஏற்றும் கிடைத்தார் சத்ருகள் என்று நம்ம எத்தனை பேருக்கு தெரியும். நீ விருதினம் சுடுபோ பெரும் தான என்று ராமனோடு சென்றான் சீதை பிராட்டி. எல்லையை தமிழகத்தின் சொல்றார் சிற்பேன் என்று அன்றே கடந்து சொல்ல கொண்டு கணவனின் இல்லறம் காத்தவர் சீதை பிராட்டி. அப்படி இருந்தும் முன்திர முகத்தை இருந்தனை அதனால் தொழித்து பார்ப்புன காதலேற்று ராவணாதாரத்தை கட்சிக்கப்பட்டது அதே சீதை பிராட்டினார். அதற்காக அழகையை காப்பாற்ற அவன் தீக்குளித்தனன் சாரை சம்பேல். அதே போல ஓச்சா பிடிக்கும் திருந்தி யாவது பாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியால் பார்த்தேன். அதனால் எழுகின்றதும் எழுத்தனன் என்ற ஒற்றை அருகில் கோவலனை கொன்ற கண்ணதியின் நாட்டரின் சாரம் சம்பேல். அதே போல நாயகை தாக்கத்தை தோற்றப்பே எதை கப்பை அவனுக்கு இயற்கை தாரத்தில் அவனை கட்டவர் புதியாக கோபத்தன் மண்ணின என்று அன்றே சத்தம் உரைத்து கட்சித்த திரௌபதியின் நாட்டரின் சாரம் சம்பேல். ஆக நச்சாயும் மீறிக்க கண்டோப்பது நாடியப்பே மற்றதையா மாதோ வீணே பச்சாலே தவறுத வீணா பச்சோ பச்சில் நச்சாத பச்சதையாச்சி உள்ளே உச்சாயம் கப்பனின் கதரையிடம் ஒருபோதும் அரண்மனையை நிலைநாட்ட கதறையிலே என்று சொன்னால் அது முகையாகாது. அதனை விடுத்து இங்கு இருப்பவர்கள் எல்லோரும் எனக்கு இழிவனாக தெரிகிறார்கள் என்று சொன்னால் காரணம் கல்கத்தாவை தொடங்கி இந்தியாவில் அறிஞரே கார்களை முடக்கு தொழிற்கல்பை நோக்கி இரத்த பிறகு பார்த்த 28 பேரும் எனக்கு இழிவனாகத்தான் தெரிந்தார்கள். உப்பிட்டார் என்ற அரிசியை நாம் முற்பளவு பயன்படுத்த வைக்கின்றே. ஒரு திரைப்படத்திலே மது அருந்தும் காட்சி வரும்பொழுது மது அருந்துதல் வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடீற்று கீழே எழுதப்படுகிறது. அதே திரைப்படத்தில் ஒரு பெண் சூறையாடப்படும் பொழுது இக்கொடூர செயலை செய்பவர்கள்
என்று எந்த ஒரு தகவல் எழுதப்படுவதில்லையே. பொது சட்டை வந்திருந்தால் சற்றும் தென்படுத்தாமல் தாயை குடலை தவத்தை உடனே பிடிக்கிறார்களே. இக்குற்றத்தை தடுக்க போக்சோ சட்ட எச்சரிக்கை காவலுக்கு என்ன பெயர்? என்றொரு நிலவில் தங்க அங்கெல்லாம் தங்கமாக போகிறாரோ அன்றுதான் இந்தியா வல்லரசு பெறும் என்றார் மகாத்மா காந்தி. அது மட்டுமா, சலத்துட கொண்டை சலத்தையோடு ஆடி புயத்தர பார்ப்பது குற்றம் கைத்த இலத்த அணியனுக்கு நாரத்தரம் வச்சு தண்டனை கொண்டே வெட்டி தலை தப்பி நின்றார் கோவலன். கோவலனை கொன்றது கோவலனின் தீவினை அல்ல, கண்ணகையின் நேர்மை. அதே போல தப்ப நரக்காடுகிறான். ராவணனை கொன்றது ராவணனின் தீவினை அல்ல, மன்னோதரின் கஸ்தி கரம். அரக்கனும் வரவையெல்லாம் பெஞ்சின மனிதன் கொள்ள வெகுட்டவே கேட்கவில்லை. அஞ்சினேன் அச்சீரு என்னும் பகுலார் செய்த நஞ்சினார் நாளை இலங்கை திரும்பித்தகேர் என்றோ. அங்கு கூட தன் மகன் இறந்த நிலையில் கூட தன் மகனை கிட்டாது நாளவன் கணவனுக்கும் இதே நிலை ஏற்பட்டு விடுவா என்று அஞ்சி அழகு ஒரு பெண்ணி கிழக்கை கம்பன் அழகாக அடையாளப்படுத்தி காட்டியிருப்பான். ஆனால் இதுவரை இந்த தமிழ் சமூகமானது ராவணப்போர் கணவன் ஏற்றும் சீதைப்பன் கடை வேண்டும் என்றுதான் அடையாளப்பட்டு வருகிறது. முதல் முறையாக இத்தமிழ் சமூகத்திற்கு சீதைக்கு வந்தோதரி ஒரு கூத்து வைத்தவர் வழியாக இருப்பதை எடுத்து வரிசது அடையாளத்தை கட்டியில் சமி சக்கரவர்த்தி கம்பனா. கல் இருக்கும் வேணா பெருங்குற்றம் என்றார் பிறந்தது. இன்று கல் மதுவாகி மது வலிவாகி அது மக்களிடையே நாடகம் மறுத்தாகவே மாறிவிட்டது. அச்சமுடையாருக்கு அறநிலை என்றார் பத்துவர். இன்று அச்சமின்றி குரல் எழுப்பிய கூட்டம் எல்லாம் ஒன்று முடிந்தாக்கி விட்டது. பிறல் நீட்டிகளை என்பது வழக்கமாகிவிட்டது. அரசியல் கிடைத்தோருக்கு குற்றாமம் அன்று, அரசியல் செய்வோருக்கு அறங்கள் கூட்டாக வீழ்ச்சி, அதிசய கணிகளை வாழ்த்து வைக்கும் வதியமாக்கி சமாதான பிராக்களை சபையிலே பார்த்து சிவி சக்கரவர்த்திகள் காரியம் நடக்க காசு கொடுக்கும் காரியத்தின மோரியக்கணும் அவசரத்தை கடற்கரை தக்கு நிற்கும் கற்பு வீரர்களும் இம்மட்டில் வாழ்ந்தரை பல பீழ் மீது வாழாது தங்களை போற்றுவோம். நன்றி வணக்கம்.